சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. மூலம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த குரு பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்கும் இதான் பார்க்க. மூல நட்சத்திரம்னாலே நீங்க தனுசு ராசியில பிறந்திருக்கீங்க, உங்களுக்கு தெரியும். இங்க நம்ம ராசி பலன் பார்க்கல, நட்சத்திர பலன் பார்க்கணும். உங்களுக்கு தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு தனியாக குரு பயிற்சி பலன் வீடியோ போட்டிருக்கேன், வேணுங்கிறவங்க அதில் பாருங்க. இங்க நட்சத்திரத்துல மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு குரு பகவானால் ஏற்படக்கூடிய நன்மை தீமைகளை பார்க்கணும். குரு பகவான் பார்த்தீங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி மே மாசம் 14ஆம் தேதி புதன்கிழமை இரவு சுமார் ஒரு 10:35 ரிஷபராசில இருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். குரு பகவானுடைய பயிற்சி பார்த்தீங்கன்னா சுமார் ஓராண்டுகள். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 18ஆம் தேதி டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் இடையில கிட்டத்தட்ட ஒரு சுமார் 49 நாட்கள் அவர் அதிசாரமாக முன்னோக்கி போறார். அதிசாரம்னாலே முன்னோக்கி போறது. அப்ப மிதுன ராசில இருந்து கடகராசிக்கு இடையில போறார், மறுபடியும் மிதுன ராசிக்கு வர்றார். ஆக மிதுன ராசியில மிருகசேஷம், திருவாதிரை, புனர்பூஷம் இந்த நட்சத்திரம் இருக்கு. மிருகசேஷம்னா செவ்வாய், திருவாதிரைன்னா ராகு, புனர்பூஷம்னா குரு. இந்த நட்சத்திரத்தின் வழியாக அவர் நமக்கு பலன் செய்ய போறார். அவர் இருக்கும் இடத்துல இருந்து 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்க்கிறார். மெயினா பாத்தீங்கன்னா நீங்க மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்க, உங்க நட்சத்திர அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கேது பகவான். அவருடைய பயிற்சி, இவர் குரு பகவானுடைய பயிற்சியான 4 நாட்கள் கழித்து உங்களுக்கு ராகு கேது பயிற்சி. கேது பகவானும் சிம்மராசிக்கு, கன்னிராசில இருந்து சிம்மராசிக்கு வருவார். இதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு குரு பகவானால் ஏற்படக்கூடிய நன்மை, அவரால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகள்ல இருந்து நம்ம மீண்டு வருவதற்கு என்ன வழிபாடு, தெய்வ வழிபாடு, இதான் நம்ம இப்ப பார்க்க போறோம். முதல்ல குரு பகவானால் என்னென்ன நன்மைகள்ங்கிறத முதல்ல பார்ப்போம். இதுவரைக்கும் வாழ்க்கையில எனக்கு திருமணம் நடக்கலன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ, கண்டிப்பாக திருமணம் உங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்பு இந்த குரு பயிற்சியில உங்களுக்கு இருக்கு. ஸோ அது மட்டும் இல்ல, இது வரைக்கும் எனக்கு மேரேஜே வேண்டாம் அப்படின்னு யாரெல்லாம் ஒதுங்கி இருந்தீங்களோ, உங்களுக்கும் திருமணத்திற்கான வாய்ப்புகள் குரு பகவானா இந்த பேச்சு முழுவதுமே இருக்கு. அது மட்டும் இல்ல, நான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு பிஸ்னஸ் நார்மலா இருந்துச்சுன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ, இந்த பயிற்சி முழுவதும் நீங்க பிஸ்னஸ்ல பெரிய லெவல்ல வர்றதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் எல்லாம் உங்களுக்கு இருக்கு. அல்லது நான் ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு நல்லா இருக்கு. புதுசா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கும் அதற்கான வாய்ப்புகள் இந்த குரு பயிற்சியில நிறைய இருக்கு. எல்லாத்துக்கும் மேல உங்களுடைய பிசினஸ்ல உங்களுடைய வாடிக்கையாளர்கள், ஸோ உங்களுடைய இந்த வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை பெரிய லெவல்ல உங்களுக்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் நிறைய உண்டு. உங்களுடைய மன வாழ்க்கை, யாரெல்லாம் பெரிய லெவல்ல கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தீங்களோ, நீங்க மறுபடியும் சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இது உங்க லைஃப் பார்ட்னருக்கும் இதான், உங்களுடைய பிசினஸ் பார்ட்னருக்கும் அதான். அது மட்டும் இல்ல, நான் பிசினஸா பெரிய லெவலில் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், நான் ஒன்றுக்கு மேற்பட்ட பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல பிசினஸ் பண்றீங்க அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் பண்றீங்க, அத்தனை பேருக்கும் இந்த காலங்கள்ல உங்களுடைய ஃபீல்டுல நல்ல வருமானம், சம்பாத்தியங்கள் உங்களுக்கு இருக்கு. உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு நல்லா இருக்கு. வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கு புகழ், அந்தஸ்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையவே உங்களுக்கு உண்டு. அது மட்டுமல்ல, இந்த காலகட்டம் மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு உங்களுடைய விருப்பம், எண்ணம், ஆசை, அபிலாசை அத்தனை பூர்த்தி ஆகும். உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் செட் ஆகும். உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்கு. நண்பர்களால் வாழ்க்கையில் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம், முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும். பிரிஞ்ச நண்பர்கள் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் உங்களுக்கு ஏற்றம், இதுவும் இந்த பேச்சு முழுவதுமே உங்களுக்கு இருக்கு. அது மட்டும் இல்ல, மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு அக்கா இருக்காங்க, அண்ணன் இருக்காங்க அப்படின்னா அவர்களால உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்கு. பிரிந்த உறவுகள் ஒன்று சேருவதற்கான சூழ்நிலைகள் இந்த காலங்கள்ல உருவாகும். அது மட்டுமே இல்ல, வாழ்க்கையில இதுவரைக்கும் நீங்க ஆசைப்பட்டது அத்தனையும் நடப்பதற்கான வாய்ப்பு. அடுத்து பாத்தீங்கன்னா, குரு பகவானுடைய இன்னும் பெரிய நன்மை, உங்களுடைய லைஃப்ல உங்களுக்கான எய்ம் என்னவோ அதை நீங்க டார்கெட் பண்ணி நீங்க முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா சக்சஸ் பண்ணுவீங்க. இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுக்கு முக்கியமான விஷயம், ட்ரை பண்ணுங்க. என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு உண்டு. ஆக நீங்க எவ்வளவுக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்க அவ்வளவுக்கு நீங்க சக்சஸ் பண்ணுவீங்க. கடந்த காலங்கள்ல அசால்ட்டா இருந்த நிலைமைகள் மாறி
கிரகங்கள் நமக்கு சாதகமா இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள்ல மூல நட்சத்திரத்துல பிறந்த நீங்க தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க. இனிமே உங்களுக்கு நல்லா இருக்கும். ஸோ என்னென்ன விஷயங்கள் நீங்க வாழ்க்கையில முயற்சி பண்ணணும்னு நினைக்கிறீங்க அத்தனையுமே உங்களுக்கு கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க எதிர்பார்த்த செய்திகள், எதிர்பார்க்காத செய்திகள் நன்மையாக அமையும். ரொம்ப நாளா நான் வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும்னு நினைச்சவங்களுக்கு மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கு. அது மட்டும் இல்லை, என்னுடைய ப்ராப்பர்ட்டி ரொம்ப நாளா விற்கிற சேலாகலை நல்ல விலைக்கு போகல அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ கண்டிப்பாக உங்களுடைய ப்ராப்பர்ட்டி நல்ல விலைக்கு போவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு. அது மட்டுமல்ல, இந்த காலங்கள்ல நான் சிறு தொழில் பண்றேன், சுய தொழில் பண்றேன், வீட்டில் வச்சு பிசினஸ் பண்றேங்கிறவங்களுக்கு பெரிய லெவல்ல லாபத்தையும் வருமானத்தையும் கொடுக்கும். நான் ஆன்லைன்ல பிசினஸ் பண்றேன், குறிப்பா பிளாட்ஃபார்ம் பிசினஸ் பண்றேன் அப்படிங்கிறவங்களுக்கு இன்னுமே ஏற்றங்களை கொடுக்கும். அது மட்டுமல்ல, யாரெல்லாம் நான் கமிஷன் தொழில் பண்றேன், புரோக்கரேஜ் தொழில் பண்றேன், கான்ட்ராக்ட் தொழில் பண்றேன், கன்சல்டன்சி பண்றேன், ரியல் எஸ்டேட் பண்றேன், டிரான்ஸ்போர்ட் லைன்ல இருக்கேன், மீடியா லைன்ல இருக்கேன், மார்க்கெட்டிங் லைன்ல இருக்கேன், இது மாதிரி துறைகள்ல இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் இந்த குரு பகவானுடைய பயிற்சியில உங்களுக்கு நிறையவே இருக்கு. ஆக இந்த குரு பயிற்சியில எவ்வளவுக்கு நீங்க எஃபர்ட் எடுத்து பண்றீங்க அவ்வளவுக்கு நன்மை. யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்களால உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லாகும். உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளாலும் நன்மை. அவர்களுக்கு சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள், உறவுகளால் நன்மைகள், இது அத்தனை இருக்கு. நான் முதலே சொன்ன மாதிரி பிரிந்து போன உறவுகள் மறுபடியும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனை இருக்கு. எதிர்பாராத அடிக்கடி டிராவல், அந்த பயணம் உங்களுக்கு நன்மையாக இருக்கும். இது அத்தனையும் இந்த காலகட்டங்கள்ல மிகப்பெரிய மாற்றங்களை செய்யும். உங்களை நீங்க டெவலப் பண்ணுங்க, அப்டேட் பண்ணுங்க, எக்ஸ்போஸ் பண்ணுங்க. அதெல்லாம் நீங்க பெரிய லெவல்ல வர்றதுக்கான வாய்ப்புகள், இத ஆப்பர்ச்சுனிட்டி அத்தனையும் உங்களுக்கு இருக்கு. ஆக குரு பகவான் வாழ்க்கையில எப்பயெல்லாம் பிரச்சனை இருக்கோ அப்பயெல்லாம் அதை தீர்ப்பதற்கு, அதை அனுபவிப்பதற்கு, அதை மாற்றுவதற்கு யாரையாவது உங்களுக்கு குரு பகவான் அனுப்பிச்சுக்கிட்டே இருப்பார். இது அத்தனையும் உங்களுக்கு நன்மை. இனி அவரால் நமக்கு என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ நீங்க யாரெல்லாம் வேலையில இருக்கீங்களோ வேலையில கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல, உங்களுடைய ப்ரொஃபஷன்ல, உங்களுடைய கரியர்ல, உங்களுடைய பிசினஸ் மட்டும்தான் பெரிய லெவல்ல இருக்கு. என்ன மாதிரியான பிசினஸ் நல்லா இருக்குன்னு சொன்னேன். பட் ப்ரொஃபஷன்ல இருக்கிறவங்க, கரியர்ல இருக்கிறவங்க ரொம்ப கவனம். பார்க்க வேலையை விட்டு வெளியில வரணும் அல்லது வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இந்த காலங்கள்ல நீங்க உழைப்பீங்க, மற்றவங்க பேர் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. அதனால அந்த விஷயத்துல கவனம். பெரிய லெவல்ல எனக்கு ப்ரொமோஷன் வரல, இன்கிரிமெண்ட் வரல, இன்சென்டிவ் வரல, போனஸ் வரல, இதெல்லாம் நினைக்காதீங்க. வேலை இருக்கான்னு மட்டும் பாருங்க. அது மட்டும் இல்ல, யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவு எதிர்பார்க்குறீங்க அது கிடைக்கிறதுல வாய்ப்பு குறைவு. அம்மா விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம், அம்மா நம்மளை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலங்கள் இருக்கு. அது மட்டுமல்ல, இந்த காலகட்டங்கள்ல ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு பக்கம் அதெல்லாம் நன்மைகள் ஏற்படுற மாதிரி தோட்டம், இன்னொரு பக்கம் சுமாரான பலன்கள் இதுவும் இந்த காலங்கள்ல இருக்கு. அதனால உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள்ல ரொம்ப கவனம். ஒரு பக்கம் நீங்க வழக்கு இருக்கு அப்படிங்கிறவங்க வழக்குகள்ல ஜெயிக்கிற மாதிரி ஒரு தோட்டம் கண்டிப்பா ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. எதிரிகள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் தான் நிறைய உண்டு. அதனால அது விஷயத்துல நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. அது மட்டுமல்ல, இந்த காலகட்டங்கள்ல நீங்க எந்த சர்வீஸ்ல இருந்தாலும் வேலை வாய்ப்புகள்ல ரொம்ப கவனம். வேலையில ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுல பெரிய ப்ராப்ளம் இருக்கு. உங்களுடைய சுப்பீரியர் கோஆபரேஷன் கோஆபரேட் பண்றதுல ப்ராப்ளம் இருக்கு. நீங்களும் உங்க வேலையில பெரிய மாற்றத்தை செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள், சிந்தனைகள் செயலாக்கம் வரும். அதனால நீங்க அவசரப்பட்டு வேலையை விடுறது, வேற வேலை தேடுறது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பொறுமை, நிதானம். ஸோ இந்த காலங்கள்ல உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம். ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப முக்கியம். உடம்புல சின்ன பிரச்சனைனால நல்ல டாக்டரை கவனிச்சு பாருங்க. யாரெல்லாம் சர்ஜரி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமா பண்ணுங்க. இதெல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். பணம் காசு யாருக்கும் பெருசா கொடுத்தீங்கன்னா அந்த பணம் வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு. ஸோ இந்த காலங்களில் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாம போயிடும். அந்த விஷயத்துல கவனமா இருங்க. இந்த பயிற்சி முழுவதுமே நீங்க எங்கெல்லாம் விநாயகர் இருக்காரு அவரை தரிசனம் பண்ணுங்க. உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவும் நல்லா கும்பிடுங்க. இது எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த காலகட்டங்கள் முழுவதுமே நீங்க எங்கெல்லாம் சிவாலயங்கள் இருக்கோ அங்க சிவன் கோயில்ல இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு வாய்ப்பு இருக்கும் போதெல்லாம் அர்ச்சனை பண்ணுங்க, அபிஷேகம் பண்ணுங்க. இந்த பிரச்சனைகள், உடல் ஆரோக்கியம் குறையும், வேலையில் முன்னேற்றம் ஏற்படும். நன்றி, வணக்கம். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.